ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாம். இந்த வீடியோவில் மணி கண்ட்ரோல் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ராடே, ட்ரேடிங், டெலிவரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல் வெப்சைட் ஒரு சூப்பரான வெப்சைட். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் லேப்டாப்பில் இல்லை மொபைலில் கூகுள் க்ரோமில் மணி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மணி கண்ட்ரோலோட ஹோம் பேஜ். மணி கண்ட்ரோலோட ஹோம் பேஜே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா அங்கே எல்லாமே கிளிக்கபிள் லிங்காக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நியூஸ்லேருந்து அன்றாடம் நடக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா ப்ளஸ் கமோடிட்டி டேட்டா, அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான கம்பெனி அனௌன்ஸ்மெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டாக ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் காலமில் இருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது இன்றைக்கி மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். ஸோ நிஃப்டி என்ன இருக்குது, சென்செக்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற 2 டேப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் டேபு. இதில் இந்த மார்க்கெட்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க்கெட்டை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மார்க்கெட்டோட ஹோம் பேஜ் க்ரியேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி மட்டுமே நியூஸ் இதில் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே போனீங்க அப்படின்னா இண்டிசஸ்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே எல்லாமே இண்டிசஸ்லாம் ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. ஒரு இண்டிசஸ் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அந்த இண்டிசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இண்டிக்ஸை கிளிக் பண்ணினாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிசஸ் பேஜ் போயிடும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்துடும். அதோட நிஃப்டி 50யோட கிராஃப் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு நியூஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நியூஸஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா நியூஸஸுமே நீங்கள் அதை பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதும், நெகட்டிவ் சைனாக எடுத்துகிட்டு வெளியே வரதும் தவறான செயல் தான். பட் ஒரு நாலேஜ் கெய்னிங்காக இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்லேயே அடுத்து இந்தியன் இண்டிசஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நியூஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காகவே சென்செக்ஸ், நிஃப்டி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மட்டுமே ஷேர் மார்க்கெட் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இண்டிசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப்புக்கு ஒரு இண்டிசஸ் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸோ அதுமாரி லார்ஜ் கேப் இருக்குது, பேங்க் இருக்குது, ஆட்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டருக்கும் இண்டிசஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பேங்க் இண்டிசஸை கிளிக் பண்ணும்போது அந்த பேங்க் எல்லாமே கம்பைண்டாக உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இண்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் சென்செக்ஸ், நிஃப்டியை விட இந்த குரூப் இண்டெக்ஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனி அப்பில் போகுது, டவுனில் போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் மார்க்கெட்டை வச்சு மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. அந்த குரூப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய டேப் எது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் டாப் கெய்னர், அதாவது இன்றைக்கி ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வின்னர் யார், லோயஸ்ட்டாக போனது யார், ஸோ மோஸ்ட் ஆக்டிவ்லி ட்ரேடட் கம்பெனி எது, இன்ட்ராடேயில் லார்ஜ் டீல் நடந்தது எது, 52 வீக் ஹையில் எது இருக்குது, 52 வீக் லோவில் எது இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட்டில் ஆல் ஸ்டாட்ஸ் போனீங்கன்னா இது கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த கம்பெனிலாம் ஹையஸ்ட் கெயின் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டாப் கெய்னரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் லூசரு. ஸோ டாப் கெய்னரை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே மோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இண்டிசஸ் இருக்குது. ஒரு இண்டிசஸ்லேயும் இன்றைக்கி கெய்னர் யார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்செக்ஸுங்கிறது நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரு இது. அந்த சென்செக்ஸில் இன்றைக்கி டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.38% இன்றைக்கி ஒரே நாளில் க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த பிளிங்க் பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 5 டேஸோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 டேஸ் இந்த ஷேர் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்டர்லேயும் போயிட்டு எந்த கம்பெனி டாப் கெய்னர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆல் ஸ்டாட்ஸ்லேயே அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா
இப்போ ஏதாவது வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேல் பண்ணியிருந்தாலும் தெரியும், அவங்க என்னென்ன ட்ரேடிங் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்களோ எல்லாமே தெரியும். இந்த இடத்துல மோர்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இது வந்து நம்மளோட டைரக்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஷேரை. இந்தியன் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதேமாரி கீழே போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு மந்த்தும் எந்த மாதிரி இருந்தது, எஃப்ஐஏ அதிகமாக வாங்கினாங்களா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரேடிங்கில் இன்ட்ராடே எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், எந்த கம்பெனி வந்து இப்போ ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, எது வந்து போனஸ் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் எது கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி கண்ட்ரோலில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ்ன்ற டேப்பில் இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஆக்ஷனில் கார்ப்பரேட் ஆக்ஷன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுதுங்களா. இங்கே பாருங்கள், இதில் போனஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எந்தெந்த கம்பெனி வந்து போனஸ் டிக்ளேர் பண்ணுது அப்படிங்கக்கூடிய ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் இயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, 2020. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து 2020 இயரில் வந்து போனஸ் கொடுத்த கம்பெனிஸ். இப்போ கரண்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணது எது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் டேட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து நீங்கள் எங்கேயுமே போகாமல் இந்த ஒரு வெப்சைட்ஸ்லேயே வந்து எல்லா டேட்டாவும் கிடைக்கும். ஸ்ப்ளிட்டும் பார்த்துக்கலாம். இப்போ எந்தெந்த ஷேர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஃபேஸ் வேல்யூ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு 2020 தான் மேக்ஸிமம். ஸோ அடுத்து டிவிடெண்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் டேட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் இந்த மணி கண்ட்ரோல் வெப்சைட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு கம்பெனியோட டேட்டாவை எப்படி பார்க்குறது, அவங்க வந்து இயர் ஆன் இயர் எப்படி ப்ராஃபிட் அடைஞ்சிருக்காங்க, எப்படி லாஸ் அடைஞ்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது, அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேப் இருக்குது பாருங்கள், சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் என்ன கம்பெனி செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்ஆர்எஃப் அப்படிங்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எம்ஆர்எஃப் அப்படிங்கிற கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா டேட்டாவுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து மேலேருந்து வருவோம். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த 68,000ன்றது ப்ரைஸு இன்றைக்கி வந்து 0.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா 52 வீக்ஸ், அதாவது ஒரு வருஷத்தில் லோ வந்து 50,000 போயிருக்கு, ஹை வந்து 73,000 போயிருக்கு. இந்த டுடே லோ ஹைங்கிறது வந்து இன்றைக்கி லோ 68,000 போயிருக்கு, 69,000 இன்றைக்கி ஹை போயிருக்கு. ஸோ இங்கே வந்து சார்ட் இருக்குது. நம்ம இந்த சார்ட்டை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதில் என்னென்ன டூல் இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு இருக்குது. நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த இதை பேஸ் பண்ணியிருக்கும். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு வேணால் 2 இயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லேயே எப்பப்பெல்லாம் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டேட்டாலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குங்களா கோட்டு, சார்ட்டு, டெக்னிக்கல், வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஃபினான்ஷியலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபினான்ஷியல் தான் வந்து நான் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு கம்பெனி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்கணும், ஆனுவல் ரிசல்ட் நல்லா இருக்கணும். இதெல்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து அந்தந்த வெப்சைட்ஸ் எம்ஆர்எஃப்குள்ளே போனீங்கனாலே இயர்லி டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியாக ஒரு வெப்சைட்டாக போய் பார்க்கணும். மணி கண்ட்ரோல்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸோட டேட்டாவும் ஈஸியாக நீங்கள் வந்து ஒரே டைமில் பார்க்க முடியும். ஆனுவல் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஆனுவல் பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் டேட்டா கொடுத்துருக்காங்க. 2016 பார்த்திங்க அப்படின்னா 2,500 கோடி ப்ராஃபிட் இருந்தது. அப்புறம் 1,400 கோடி ப்ராஃபிட், 1,100 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓரளவு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. மார்ச்சில் வந்து நல்லா பூம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோஸு, அதுக்கப்புறம் ரேஷியோஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் இந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நீங்கள் பார்க்க தான் உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எடுத்து தான் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்ன கேதர் பண்ணிக்கிறது நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சார்ட்டில் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு இன்ட்ராக்டிவ் சார்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த சார்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வந்து இதில் இண்டிகேட்டர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரியாது. பட் நீங்கள் பிளைண்டாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு பதிலாக இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பியூராக வந்து இந்த இண்டிகேட்டர் நம்பி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சும்மா ஒரு இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். RSIன்றது 14 டேஸ்க்கு வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓவர் சால்ட் ஓவர் பாட் ஆக்ஷனை கண்டுபிடிப்போம். ஸோ இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த லோயர் சைடில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த ஹை பாயிண்டில் சேல் பண்ணுங்க, மறுபடியும் லோயர் பாயிண்டில் வாங்குங்க. ஸோ நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்னு கூகுளில் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நல்லா டீட்டெயில்டாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸோ நல்லா உங்களால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மியூச்சுவல் ஃபண்டுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத நீங்களும் கூட இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பிளைண்டாக வந்து நமக்கு எந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா கூட ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு என்னென்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதோட கீழே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டி, அதாவது லார்ஜ் கேப், மல்டி கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இந்த கிறிசல் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரேட்டிங்கு. ஸோ இவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ரேங்க் போடுறாங்க அப்படின்னா அதோட ரிஸ்க்கு, ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ரேங்க் போடுவாங்க. ஸோ இது வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டாருக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஓகே நல்ல கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 12% கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு இந்த கிராஷ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே பாசிட்டிவ் வந்துருக்காங்க. லாஸ்ட்டு 6 மந்த்தாக வந்து 18% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக வந்து ஒரு 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மிட் கேப் போனீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் நல்லா இன்க்ரீஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் இருக்கும். பட் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே 15% இடத்துல 23% கொடுத்துருக்காங்க 6 மந்த்ஸ்க்கு. பட் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறைய கிராஷ் இருந்துச்சு. பட் ஓவராலாக லாஸ்ட் 6 மந்த்ஸாக இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்சிஸ் மிட் கேப் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸில் 20% கொடுத்துருக்காங்க. எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பார்க்குறதுக்கு இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் டைரெக்டாக போய் மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறது. ரெகுலர் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வழியாக போய் வாங்குறது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரலும் எவ்ரி இயர் வந்து 17% வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ அங்கே பாருங்களேன், லாஸ் இருந்திருக்கு, கெயின் போயிருக்கு, லாஸ் இருந்திருக்கு, கெயின் போயிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதனால தான் சொல்லுவேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே தான், லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது போர்ட்ஃபோலியோன்னு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அவங்க என்னென்ன கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், டீட்டெயில்டு போர்ட்ஃபோலியோன்னு கீழே இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். வியூ கம்ப்ளீட் ஹோல்டிங் கொடுங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனிலையும் எத்தனை கோடி, எத்தனை மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் கூட நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் இங்கே கூட செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க தெரியணும்னா கூட இந்த டேப்லேயே மறுபடியும் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணுறேன்.
ஸ்மால் கேப் டைரக்ட் ஃபண்டு. ஸோ இப்போ அந்த ஃபண்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடும். ஸோ இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் எவ்வளோ உங்களுக்கு வந்து எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ரிட்டர்ன் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கால்குலேட் ரிட்டர்ன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ என்றைக்கு போட்டிருக்கீங்க, இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் ஆன வருஷம் போட்டிருக்கீங்க வச்சுக்கோங்க. டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ வருஷம், 7 வருஷம். ஸோ வந்து ஒரு வருஷம் அப்படிங்க 1 லட்ச ரூபா நீங்கள் அன்றைக்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ 7 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக ஆனுவல் பார்த்தீங்க அப்படின்னா 21% கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஸ்ஐபி கால்குலேட்டர் போகலாம். எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 ரூபா நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து 2011 மாதத்துலேருந்து இன்றைக்கி 2020, அதாவது ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸில் நீங்கள் மாதம் 3000 ரூபா போட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,52,000 ரூபா வந்து நீங்கள் மாதம் 3000 ரூபா 7 வருஷம் போட்டதோட கணக்கு. அந்த 2,52,000 பார்த்தீங்க அப்படின்னா 4,30,000 மாறியிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2 lakh rupees வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக வேறு எதில் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் ரிட்டர்ன்ஸ் லம்சமாகவும் போடலாம், எஸ்ஐபியாகவும் போடலாம். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 13 to 18% வந்து லாங் டைம் ஒரு 10 இயர்ஸில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதெல்லாம் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மணி கண்ட்ரோலில் எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து எங்கெங்கே போய்ட்டு என்னென்ன பார்க்குறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். உங்களுக்கு ப்ரீஃபாக எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்லாம் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sam.